கர்மா அப்படிங்கிறதுல நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த பிரச்சனை எப்போ வந்தது? இன்னைக்கு கொண்டு வந்த பிரச்சனையா? இல்ல. நேத்தி வந்த பிரச்சனையா? இல்ல. இதற்கு முன் காலகட்டங்களில், அதாவது போன ஜென்மத்தில் அந்த கர்மா என்னோட பயன் இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்களா? அதுவும் கிடையாது. கழிந்த வருடங்களில், அதாவது ஒரு 10 வருஷம் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னா, அந்த 10 வருஷத்தில் நீங்கள் பண்ண செயல்கள் அப்படிங்கிறது என்னதுன்னு பாருங்க. அதுதான் அந்த கடைசி 2 வருஷங்களா நம்மளை போட்டு அழுத்துது. எல்லாருக்குமே அதுதானா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ரவுண்டு சர்க்கிள் அப்படின்னா நடுவில் ஒரு கல் எடுத்து போட்டுட்டோம் நம்ம. இந்த திருப்பி வட்டத்துக்குள்ளே வரும்போது இன்னொரு கல்லை தாண்டும் போது எனக்கு உங்கள் தடை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அது நான் எடுத்து போட்ட என்னுடைய கர்மா அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் பயணம் செய்யக்கூடிய வாழ்க்கை பாதையில் எந்த கல்லையும் எடுக்காமல், எந்த கல்லையும் நகர்த்தாமல், யாருக்கும் ஒரு துன்பம் இழைக்காமல், நான் ஒரு கல் எடுத்து போடும்போது அங்கே ஒரு செடியிலையோ ஒரு எறும்புலையோ ஏதோ ஒரு ஜீவராசி மேலே பட்டு அது அழியக்கூடியோ இல்லைனா அது தன்மையை இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதோட பலனை நான் அனுபவிப்பேனா கண்டிப்பாக அனுபவிப்பேன்.